என்பதற்காக, அதுபோல் தலைநகரில் இருந்து தற்போது இருவர் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து நாங்கள் தாமதித்தாலும் கூட மற்றொரு முக்கியமான அதிதியை எதிர்பார்த்து காத்திருந்த வேளை இன்னும் அரை மணி நேரம் அவர் எமக்காக நேரம் கேட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அவருடைய வருகையை எதிர்பார்த்திருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் நேரு காலத்தோடு ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது முதல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நீங்கள் இன்னும் 5 நிமிடங்கள் தந்தால் நேரடியாக இலங்கை வானொலி பிரேபத்தோடு இந்த நிகழ்வை நேரடியாக நாங்கள் அஞ்சல் செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஆரம்ப நிகழ்வை வழங்குவதற்கிடையிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய அதிபர் MSM பைசால் சார் அவர்களை வரவேற்கின்றோம். அதுபோல் இங்கே வருகை தந்திருக்கின்ற டைமண்ட் வெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுடைய ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங், நாங்கள் என்ன கேட்டாலும் மனமுவர்ந்து ஓம் என்று சொல்லுகின்ற ஒருவர் கடந்த ஒளிப்பதிவிலும் வருகை தந்திருந்தார் இந்த பிரதேசத்துக்கு. அதுபோல் இன்றும் வருகை தந்திருக்கின்றார் எங்கள் அன்புக்குரிய அல்ஹாஜ் ரிம்ஜான் ஃபாரூக் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, அதே போல எங்களுடைய கல்முனை கல்வி வலயத்தினுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் MH ரியாஸ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்கின்றோம். அதேபோல் எங்களுடைய இன்றைய நிகழ்விலே சிறப்புரை ஆற்றுவதற்கு ஊடகம் சார்பாக, இந்த டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக, டைமண்ட் மில்க் சார்பாக பேசுவதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற மருதமனை புலவர்மணி சரிபுதீன் மத்திய மகா வித்தியாலயத்துடைய எங்களுடைய அன்புக்குரிய அறிவிப்பாளர், சிரேஷ்ட அறிவிப்பாளர் முகமது அன்சார் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, அதே போல் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மற்றொரு அதிதி வரிசையிலே இங்கே வருகை தந்திருக்கின்றார் நட்பட்டுமனை அல்லாக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய அதிபர் ML பதியுதீன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, இங்கே வருகை தந்திருக்கின்ற டைமண்ட் வெஸ்ட் ஃபுட்ஸ் பிராந்திய விற்பனை முகாமையாளர் கவுஸ் அவர்களையும் வரவேற்று, அதேபோல் முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர், அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்துடைய பல பதவிகளை வகிக்கின்ற, நம் நாட்டிலிருந்து கடல் கடந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக மாணவர்களது அதாவது உதைப்பந்தாட்ட விடயங்களுக்காக வெளிநாடு செல்கின்ற வருகின்ற எங்கள் அன்புக்குரிய MI அப்துல் மனாப் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, அதே போல இங்கே மற்றொருவர் வருகை தந்திருக்கின்றார். நின்றவர் மாந்தோட்டம் போஸ்ட் மாஸ்டர் ஹாரூன், இமாம் கசாலி அகதியா பாடசாலையுடைய அதிபர், YMA செயலாளர், அகில இலங்கை சமாதான நீதவான் எங்கள் அன்புக்குரிய ஹாரூன் அவர்களையும், அதுபோல் கல்முனை பிரதான அலியார் வீதி பாச கவி பாயிஸ் கரீம் அவர்கள், அதே போல் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அல் ஜலால் வித்தியாலயத்துடைய அதிபர் பிரதி அதிபர் சிராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரையும் அதே போல இங்கே வருகை தந்திருக்கின்ற 2020ஆம் ஆண்டு மருதமனையிலே ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக 5 ஆண்டுகளையும் தாண்டி 6வது ஆண்டிலே கால் பதித்திருக்கின்ற எங்களுடைய நாணல் கலை இலக்கிய வட்டத்தினுடைய உறுப்பினர்கள் பலர் இங்கே வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அதன் தலைவியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய ஸ்தாபகர் திருமதி பாத்திமா சூஃபா தல்ஹா அவர்களையும், அதேபோல் இங்கே மற்றொருவர் வருகை தந்திருக்கின்றார் உபதலைவியாக திருமதி AK பத்ருநிஷா அவர்களையும், அதேபோல் திருமதி மாஜிதா தௌஃபிக் வானொலியில் பத்திரிகையில் இவருடைய பல ஆக்கங்களை கேட்டிருக்கின்றோம், வாசித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே 50 ஆண்டுகளை கடந்தும் வானொலியோடு பத்திரிகையோடு இணைந்திருக்கின்ற ஒருவர் மாஜிதா தௌஃபிக் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரையும் வரவேற்று கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலை மற்றும் மஹமூத் மாடிர் தேசிய பாடசாலை, அதேபோல் பங்கெடுக்க வருகை தந்திருக்கின்ற பாடசாலை மாணவிகள், அவர்களை அழைத்து வந்த ஆசிரியர்கள், அதேபோல் அந்த பாடசாலையின் ஏனைய முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரையும் மொத்தமாய் விழித்து வரவேற்று நிகழ்வை இப்போது ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். இன்னும் 2 நிமிடங்கள் நான் தொடர்ச்சியாக பேசினால்தான் எமது நிகழ்ச்சி வானொலியிலே நேரடியாக செல்லும். உங்களுக்கு தெரியும், கடந்த 2 மாதங்களாக எமது டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அனுசரணையிலே இடம்பெற்று வருகின்ற அறிவுச்சுரங்கம் போட்டி நிகழ்ச்சி வார வாரம்
ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 10:30 முதல் 11 மணி வரை எமது பிறை வானொலியிலே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி நேர்களுக்காக, மாணவிகளுக்காக, பெற்றோர்களுக்காக, நலன் விரும்பிகளுக்காக வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி வாயிலாக மாணவர்கள் பிரயோசனம் அடைகின்றார்கள். பல்கலைக்கழகம் செல்கின்ற மாணவர்கள் கூட பிரயோசனம் அடைகின்றார்கள். பல துறை சார்ந்த கேள்விகளை இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் உள்ளடக்கி நிகழ்ச்சியை படிக்கின்ற போது ஒவ்வொரு விடயத்தையும் மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அறிவு சுரங்கம் நிகழ்ச்சி என்பது வெறுமனே பொது அறிவு மட்டுமல்லாது, பொது அறிவோடு அரசியல், வரலாறு, அதுபோல் விஞ்ஞானம் மற்றும் விளையாட்டு, தமிழ், இப்படி பல துறை சார்ந்த கேள்விகளை உள்ளடக்கி நிகழ்ச்சிகளை படிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்க வேண்டும் என்று கல்முனைக்கு வருகை தந்த போது எங்களை அன்போடு வேண்டிக் கொண்டார் ரிம்சான் ஃபாரூக் அவர்கள், ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங், எங்களுடைய அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக் அவர்கள். மட்டக்களப்பு பாசிக்குடாவிலே நடைபெற்ற அவர்களது வருடாந்த நிகழ்விலே, மாபெரிய அந்த நிகழ்விலே எங்களையும் அழைத்திருந்தார். அந்த நேரம் இந்த நிறுவனத்துக்காக தொகுப்புக்காக போயிருந்தேன். உங்களது பிராந்தியத்திலே மாணவர்களின் நலன் கருதி ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டார். அறிவு களஞ்சியம் என்ற நிகழ்ச்சியை படைப்போம் என்று ஏற்று அதனை முன்னெடுத்து செல்ல வந்த போது அறிவு களஞ்சியம் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாவன முஸ்லிம் சேவையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்துடைய முஸ்லிம் சேவையினுடைய சிரேஷ்ட தயாரிப்பாளர் AM அல்ஹாஜ் முகமது ரலீம் அவர்கள் எங்களை வேண்டிக் கொண்டார்கள். அந்த கணுங்க அறிவு சுரங்கம் என்ற பெயரோடு இது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கல்முனை வலயத்தை மட்டுப்படுத்தி ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையக்கூடாது என்பது பெற்றோர்கள், மாணவர்களது கனவாக இருக்கிறது. இது பல கல்வி வலயத்துக்கும் வியாபிக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களது இலக்காக இருக்கின்ற போது அந்த நிகழ்வை, அந்த உரையாடலை நான் பேசுவதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக பல பிரதேசங்களுக்கு செல்ல இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இப்போது நேரடியாக நேரலைக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக, கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக நாங்கள் இந்த மேடைக்கு அன்போடு அழைப்பது இந்த பாடசாலையுடைய மாணவி MNF ஹிஃபா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பம் செய்து வைத்த இந்த பாடசாலையுடைய மாணவி MNF ஹிஃபா அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்விலே தலைமை உரை வழங்குவதற்காக இந்த பாடசாலையுடைய மண்டபத்தை கேட்டுவது எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் எங்களுக்கு மண்டபத்தை தந்து உதவிய இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களை அழைக்க இருக்கின்றோம். இப்போது ஒரு நிமிடத்தில் எங்களது நிகழ்வை நேரடியாக வழங்குவதன் மூடாக அவருடைய உரையாடலையும் அந்த நிகழ்ச்சியோடு இணைப்பதற்காக இன்னும் ஒரு நிமிடம் அல்லது 30 வினாடிகள்
டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக நம் பிராந்தியத்தில் மட்டுமல்ல நம் தேசம் எங்கும் வியாபித்த ஒரு நிறுவனமாக இருக்கிறது. நியூசிலாந்திலிருந்து செழுமை பசுமை நிறைந்த புத்தரைகள் நிறைந்த மலை பிரதேசத்திலே நீரோடைக்கு மத்தியில் வாழுகின்ற 5 லட்சத்துக்கும் அதிகமான பாற்பசுக்களில் இருந்து பெறப்படுகின்ற தூய்மையான பாலை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற டைமண்ட் மில்கை இப்போது நம் பிரதேசத்திலே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் டைமண்ட் பெஸ்ட் ஃபுட் நிறுவனத்தார் வழங்குகின்ற அறிவு சுரங்கம் நிகழ்ச்சியில் கிழக்கு மாகாண அதாவது கிழக்கு மாகாண தமிழ் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெறுகின்ற அறிவு சுரங்கம் நிகழ்ச்சி தற்போது நேரடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்முனை அல் பஹரியா மகாவித்யாலயத்தில் இருந்து நேரடியாக இங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் நேரடியாக உங்களோடு தர இருக்கின்றோம். அங்கிருந்து நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்றார் எமது அன்புக்குரிய அறிவிப்பாளர் ARM நௌஃபீல் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்லாம் அஸ்வர். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஆம், டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆதரவிலே இரண்டாவது சுற்றாக காலிறுதி அரையிறுதி இறுதிப் போட்டி 3வது அணியை தெரிவு செய்கின்ற ஒளிப்பதிவு இன்று கல்முனை மாநகரத்திலே கடற்கரை பள்ளி வீதியில் அமைந்திருக்கின்ற அல் பஹ்ரியா மகா வித்தியாலயத்திலிருந்து இடம்பெறுகிறது. நேரடியாக இந்த வரவேற்பு மண்டபத்திலே பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக பங்கெடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அதுபோல் இந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற அதிதிகள் பலர் வருகை தந்திருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் வரவேற்கின்றோம். அதுபோல் இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக வருகை தர இருக்கின்றார் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களுடைய அபிவிருத்தி குழு தலைவர், இலங்கை அரசியல் பேரவை உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாப் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். இப்போது எங்களுடைய நிகழ்வு காலை நேரத்திலே அஸ்வர் கிராத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த அம்சமாய் தலைமை உரையினை வழங்குவதற்காக இந்த பாடசாலையினுடைய அதிபர் எங்கள் அன்புக்குரிய MSM பைசால் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய பாடசாலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற டயமண்ட் அறிவு சுரங்கத்திற்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற எங்களுடைய பிரதேச கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர், அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஆதம்பாப் சார் அவர்களையும், கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் ஆசாத் ஹனீஃபா அவர்களையும், நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய கல்முனை கல்வி வலயத்தின் கல்வி அபிவிருத்திக்கான பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி AH ரியாசா மேடம் அவர்களையும் விழித்துக் கொண்டு இன்றைய விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட் நிறுவனத்தினுடைய ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக் சார் அவர்களையும் மற்றும் இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய கல்வி வலயத்தினுடைய பாடசாலை அதிபர்களான நட்பட்டிமுனை அல்லக்ஸா மகாவித்யாலய அதிபர் பத்ருதீன் சார் அவர்களையும், பெரிய நீலாவணை புலவர்மணி சரிபுதீன் மகாவித்யாலய அறிவிப்பாளர் அன்சார் சார் அவர்களையும் மற்றும் எங்களுடைய கல்முனை அம்பாறை மாவட்டத்தில் புகழ் பூத்திருக்கும் சனிமோன் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் MI அப்துல் மனாப் சார் அவர்களையும் மற்றும் எங்களுடைய
அல் ஜலால் வித்யாலயத்தினுடைய பிரதி அதிபர் சிராஜ் சார் அவர்கள் மற்றும் எங்களுடைய டயமண்ட் பெஸ்ட்புட் நிறுவனத்தினுடைய அம்பாறை மாவட்ட பிராந்திய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஏனைய அதிதிகள், அத்தோடு இலக்கிய ஆர்வலர்கள், ஆசிரியர்கள், ஏனைய பாடசாலைகளிலிருந்து வந்திருக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சமூக டிஎம் நியூஸ் மற்றும் தாருஸ் சபா ஊடகத்தினரையும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பிரேஃபம் அறிவிப்பாளர் ஏஆர்எம் நௌபில் மற்றும் இலங்கை வானொலி பிரேஃபத்திற்குரிய உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனையோரையும் விழித்து இனிய சலாத்தினை தெரிவிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், அன்பின் வணக்கம். உண்மையில் இன்றைய நிகழ்வு எங்களுடைய டயமண்ட் பெஸ்ட்புட் பிரைவேட் லிமிடெடினால் மாணவர்களிடம் பொதிந்துள்ள அறிவுத்திறனை வெளிக்காட்டுவதற்காக கல்முனை பிரதேசத்தில் எங்களுடைய கல்முனை வலயத்தில் ஏற்கனவே 18 அணியினரை உள்ளடக்கியதாக இந்த போட்டியை அல்ஹிலால் மகா வித்தியாலயத்தில் நடத்தி அவற்றிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 8 பாடசாலைகளை கொண்டு இறுதிப் போட்டியாக இன்றைய தினம் நடைபெறுகின்றது. முதலில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கல்வித்துறை சம்பந்தமாக இவ்வாறான அறிவு தேடலுக்குரிய நிகழ்வுகளை ஒரு நிறுவனமோ அல்லது தனிநபரோ நடத்துவதென்பது ஒரு சாத்தியப்பாடு. குறைந்த நேரத்தில் மாணவர்களுடைய அறிவுத்திறனை வெளிக்காட்டுவதற்காக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் டயமண்ட் பெஸ்ட்புட் நிறுவனத்திற்கு இந்த இடத்தில் நன்றியை தெரிவிப்பதுடன், மாணவர்களிடம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் கல்சிய குறைபாடு காணப்படுகின்றன. அந்த ஊட்டச்சத்தை வழங்கக்கூடிய ஒரு உற்பத்தியாகவே காணப்படுகின்றன. எனவே அவற்றை மாணவர்கள் மத்தியில் பிரபல்யப்படுத்தி சமூக மட்டத்திலும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஏற்பாட்டின் அடிப்படையில் நடைபெறுகின்றது. உண்மையில் சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றது. இத்தோடு அவர்கள் நின்றுவிடவில்லை. அவர்கள், நான் நினைக்கின்றேன், முந்த நாள் புலனர்வை போன்ற பிரதேசங்களில், பின்தங்கிய பிரதேசங்களில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவதோடு அவை இன்னும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முதல் கண் அவர்களுக்கு அவருடைய சேவைகளை நான் நன்றி தெரிவிப்பதுடன் இறைவனும் அதனை பொருந்திக் கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்தது, இன்றைய தினம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி ஏஎச் ரியாசாமிடம் அவர்களை பற்றி, கல்முனை கல்வி வலயத்தினுடைய கல்வி அபிவிருத்திக்கான பிரதி கல்வி பணிப்பாளரை சொல்ல வேண்டும். உண்மையில் எங்களுடைய கல்முனை கல்வி வலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் MS சஹூதுல் நஜீம் சாருடன் இணைந்து கல்முனை வலயத்தினுடைய கல்வி அபிவிருத்திக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். சமகாலத்தில் கல்முனை OL, AL மற்றும் தரம் 5 என்று இணைப்பாட விதான செயற்பாடு என்று முன்னேறுவதற்கு பல்வேறு வழிகளில் கல்வி அபிவிருத்தியினூடாக சிறந்த முன்மாதிரியாக இருந்து செய்வதோடு அதிபர் ஆசிரியர்களை வழிப்படுத்தி அந்த அடைவு மட்டத்துக்கு வலய கல்வி பணிப்பாளருடைய மேற்கொள்கின்ற பணி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நான் ஒரு தடவை சம்ஸ் மத்திய கல்லூரியில் OL மேற்பாராவது நோக்குனராக இருக்கும் போது பரீட்சை எழுதியவர்கள் தான் எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர். நானும் அவரும் சம்ஸ் மத்திய கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் என்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். அந்த வகையில் மிக பொருத்தமான ஒருவர் இந்த நிகழ்விற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவர்களுக்கும் நாங்கள் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்து வரவேற்றுக் கொள்கின்றோம். ஏனைய துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறான நிகழ்வினூடாக எங்களுடைய வலயத்திற்கு சிறந்த பெருமை கிடைக்கின்றது. மாணவருடைய அடைவு மட்டம் இன்னும் வெளி உலகிற்கு எடுத்து செல்லப்படுகின்றன. இன்றைய பிரேஃபமினூடாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு பூரண அனுசரணையாக இருக்கின்ற எங்களுடைய டயமண்ட் பெஸ்ட்புட் நிறுவனத்தினுடைய பணி மிக மகத்தானதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் பல நிகழ்வுகளை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார் என்பதை வெளியே இருந்து அவதானிக்கும் போதே விளங்குகின்றன. மாணவர்கள் காலையில் வந்தவுடன் அந்த போசாக்கு மிக்க அந்த பசும் பாலை வழங்குகின்றார்கள். அதே அவருடைய பெருந்தன்மை வெளிக்காட்டப்படுகின்றன. இவ்வாறான போட்டியினூடாக மாணவர்கள் எதிர்காலத்தில் இன்னும் முன்னேற வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், இதனை கல்முனை வலயத்தோடு நிறுத்திவிடாமல் முழு கிழக்கு மாகாணத்திற்கும் இந்த நிகழ்வை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களால் எதிர்பார்க்கப்படுகின்றன. உண்மையில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்து ஏற்பாடு செய்து பிரேஃபமினூடாக எங்களுடைய நௌபில் அவர்களை பற்றி நான் இந்த இடத்தில் பேசியாக வேண்டும். உண்மையில் அவர் இந்த அறிவிப்பு துறைக்கு அவருடைய எதுவும் புதிதாக நல்ல அவருடைய சகோதரை பற்றி இந்த பேசியாக வேண்டும். இந்த பிரதேசத்தில் அறிவு களஞ்சியம் மற்றும் மாணவர்களுக்குரிய கற்றல் சார்ந்த செயலமர்களை
நடாத்தி புகழ்பெற்ற ஒரு ஆசானாக அதிபராக இருந்தவர் தான் ஏஆர்எம் ஜிப்ரி அவர்கள். அவருடைய சகோதரராக இருக்கின்ற அந்த பணியை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய ஏஆர்எம் நௌஃபில் அவர்கள். அவருக்கு இந்த பணியை வெற்றியடைய நாங்கள் இறைவனை வாழ்த்திக் கொள்கின்றோம். அவருடைய சகோதரரை பற்றி சொல்ல வேண்டும். நாங்கள் ஒரு தடவை அல் ஹிலால் வித்தியாலயத்தில் நான் ஆசிரியராக இருக்கும்போது பாணந்துறையில் நாங்கள் இரவு நேர தங்குவதற்காக ஏற்பாடு என்றவுடன் மிகவும் பொருத்தமான ஏற்பாட்டை செய்து தந்தது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு முழு நேர கவனிப்பை மேற்கொண்ட ஒரு சிறந்த ஒரு அதிபராக அந்த அவருடைய செயற்பாடு இருந்தது. அவ்வாறானவர் இறைவனுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் சென்று விட்டார். அவருடைய மன்னரை வாழ்வு செழிப்புடன் சுவனத்து பூஞ்சோலையாக அமைய வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் அவர் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்விற்கு எங்களால் அழைப்பு விடுக்கப்பட்ட எங்களுடைய கௌரவ பிரதம அதிதியாக வருகின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கின்றார்கள். அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் சமகாலத்தில் பல்வேறு வேலைப்பாடுகள் கூடிய காலம் இந்த காலப்பகுதியில், ஏனென்றால் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம், ஏனைய கல்வித்துறை சார்ந்த கூட்டங்கள் என்று பல்வேறு இருக்கின்றன. அந்த நேரத்தில் வர இருக்கின்றார்கள். அவருடைய நாங்கள் எதிர்பார்ப்பதோடு எங்களுடைய இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் MS சவுதில் நஜீம் சார் அவர்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்கி இருந்தார்கள். ஏனென்றால் இவ்வாறான நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கின்றது என்பதுடன் உடனடியாக நீங்கள் வழங்கலாம், எந்தவித ஆட்சேபனை இல்லை என்று எனக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள். ஆகவே இவ்வாறான நிகழ்வுக்கு முழுமூச்சாக எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளருடைய ஒத்துழைப்பும் ஆசியும் உண்டு என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு நான் நீட்டிக்கொண்டு செல்லாமல் வந்திருக்கின்ற எங்களுடைய இலக்கியத்துறை சார்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்ந்து இந்த விடயம் சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன். எங்களுடைய புலவர்மணி சருபுதீன் மகா வித்தியாலய அதிபர் அவர்கள் ஒரு உரையாற்றுவார் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் ஊடகத்துறை சார்ந்தவர். அவர் இதை மிகவும் சிறப்பாக உரையாற்றுவார் என்ற ஏற்பாட்டுடன் என்னையும் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக எங்களுடைய இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் எங்களுடைய டயமண்ட் மில்க் ஃபுட் நிறுவனத்தினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை தலைமை உரையை அழகாக வழங்கி விடைபெற்ற இந்த பாடசாலையினுடைய அல் பஹ்ரியா மகா வித்தியாலயத்துடைய அதிபர் MSM வைசால் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்து உரையாற்றுவதற்கு நாங்கள் அன்போடு அழைப்பது, இந்த நிகழ்வு இடம்பெறுவதற்கு முக்கிய காரண கர்த்தா என்று சொல்லலாம். இந்த பிராந்தியத்தில் இருக்கின்றவர்கள் ஆரோக்கியமான பாலை அருந்துவதற்கு ஒரு முன்னோடியாக இருக்கின்ற ஒருவர், இந்த பிராந்தியங்களில் பல நிகழ்ச்சிகளை படிப்பதற்கு தன்னுடைய ஆதரவை என்றுமே கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவர், கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி நடைபெற்ற பல இடங்களில் பல பிரதேசங்களிலே பல நிகழ்வுகளிலே கலந்து சிறப்பித்து தருகின்ற எங்கள் அன்புக்குரிய அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக் அவர்களை இங்கே சில வார்த்தைகளை பேசுவதற்காக அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றேன். இங்கே உங்கள் அன்பு கரகோஷத்துக்கு மத்தியிலே உற்சாகம் இன்று காலை வந்ததும் டைமண்ட் மில்க் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டார். அவருடைய அன்பான அழைப்பின் பேரிலே முன்னாள் பெரிய வாகனம், அதிலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் பால் அருந்தும் வண்ணம் டைமண்ட் மில்க் கொடுக்கப்படுகிறது. அவற்றையெல்லாம் அருந்தியவர்கள் இப்போது உள்ளே வந்திருக்கின்றீர்கள். எங்கே குடித்த அந்த உற்சாகத்தை மீண்டும் ஒரு முறை தாருங்கள் மேடையிலே. Bismillahirrahmanirrahim. Principal MSM Baishal Al-Bahriya Mahavidyalaya Kalmunai, Chief Guest Vararikiraru Honorable Abu Bakar Atambawa, Member of Parliament Sri Lanka, Guest of Honors Mr. Dr. M.H. Azad Hanifa, Director District General Hospital Mannar, avarum Vararikiraru, Ms. M.H. Riaza, Deputy Director of the Education Zonal Education Office Kalmunai, and guests, principals, teachers, parents and well-wishers, Assalamu alaikum, Vanakkam. Alhamdulillah, நான் இது இரண்டாம் ரவுண்ட் போட்டிக்கு எனக்கு இன்றைக்கு வர கிடைச்சது மிக மகிழ்ச்சியாக இருக்கு. நான் இப்போ 1.5 மாதத்துக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணிட்டு போனதுக்கு போகிறோம்.
அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ரேடியோ எல்லாம் கேட்க போகல எங்களுக்கு we have got some tremendous response from audiences. இனி அது பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு எங்களுக்கு. ஏன்னா எங்களோட கம்பெனியோட மிஷன் வந்து டு அப்கிரேட் த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன். அப்போ அந்த இதில் குட்னஸ் ஃபார் ஆல்ன்ற ஒரு தீமோட தான் நாங்கள் இயங்குகிறோம் எங்களோட கம்பெனி. அப்போ அதன் மூலமாக டயமண்ட் போஷண சத்கார் என்ற ஒரு எங்களோட சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அது ஊடமாக தான் இது நாங்கள் இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடத்திக்கிட்டு வருகிறோம். அப்போ எஜுகேஷன் சம்பந்தமான இது, அப்போ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக இது, அதை பிள்ளைங்களோட ஊட்டசக்தியை கூட்ட வேண்டிய எல்லா ப்ரோக்ராமும் நாங்கள் அது எங்களோட கம்பெனியால் எங்களை ஏழுமான மாதிரி நாங்கள் உதவி கொடுத்து வழங்கி இது முன்னுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் 1 மில்லியன் கப் கொடுத்தா நாங்கள் கஷ்டமான ஸ்கூல்களை தேடி போயிட்டு நீங்கள் இப்போ மில்க் குடித்த வாகனம் வெளியேறிக்கி அந்த வாகனம் முழு ஸ்ரீலங்காவும் அப்படியே போயிட்டு எங்கெங்கெல்லாம் கஷ்டமான ஸ்கூல் வளரிக்கும், எங்கெங்கெல்லாம் கஷ்டமான இடம் வளரிக்கும், அங்கே உள்ள பிள்ளைங்களை தேடி போயிட்டு நாங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட் அஃபோர்ட் பண்ண இல்லாத நிலைமை இருக்கு. என்ன ஸ்ரீலங்காவில் அந்த அளவு கஷ்டமான நிலைமை ஒன்று இருந்துச்சு 2 to 3 years பிஃபோர். அப்போ பிள்ளைங்களுக்கு சரியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, பிள்ளைங்களுக்கு சரியான நியூட்ரிஷன் இல்லை. இப்போ அதை சுட்டி எங்களையான ஏழுமான முறையில் நாங்கள் ஒரு நாட்டு முழுக்கும் போயிட்டு நாங்கள் 1 மில்லியன் கப் மில்க் பிள்ளைங்களுக்கு வழங்கிக்கிறோம் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளுக்கு. அதோடு தான் அதில் நிப்பாட்டாமல் நாங்கள் இது இப்போ எஜுகேஷன் சைட்லேயும் டச் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நாங்கள் அருவி சுரங்கம் ப்ரோக்ராமையும் முதலாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம 1.5 மாதத்துக்கு அப்போ அதில் இதோட ரெஸ்பான்ஸை பார்த்தா நெக்ஸ்ட்டுக்குமே அது என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு மற்ற வலயங்களுக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட கிருபையோட உங்களோட துஆ பரக்கத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதையும் செய்வோம்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று கொடுக்கணும் நௌஃபீலுக்கு தான் பிறை எஃப்எம்மில் என்ற அவரோட என்கரேஜ்மெண்ட்டில் தான் அவரோட கான்செப்டில் தான் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ண போகல கூட எனக்கு அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் இருக்கல. ஆனால் அந்த ப்ரோக்ராமை கேட்டு அதை பார்த்து அது உள்ளான ரெஸ்பான்ஸை பார்க்க போகல எங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்குமே பெரிய என்கரேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. சரி சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இந்த எஜுகேஷன் சைட்லேயும் இந்த குயிஸ் சைட்லேயும் இப்படி ஒன்று எங்களுக்கு செய்ய ஏழுமான ஆமினே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதுக்கு பிறகும் அது கூட இதே மாதிரி ப்ரோக்ராம் செய்யணும்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் விஷ் பண்ணுறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். இதுவரை உங்கள் மத்தியிலே உரையாற்றி வடிவெற்ற எங்கள் அன்புக்குரிய டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டுடைய ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். முதல் ஒளிப்பதிவு இடம்பெற்ற வேளை முற்றிலும் ஆங்கிலத்திலேயே பேசியிருந்தார். இன்று ஆங்கிலத்தில் பேசவா தமிழில் பேசவா என்று கேட்டிருந்தார். தமிழில் பேசுங்கள் என்று சொன்னேன். அதை அச்சுட்டாக அப்படியோ அழகாக இங்கே ஒப்புவித்து விடைபெற்றிருக்கின்றார். அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களை எங்கே உற்சாகமான கரகோஷம் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இலங்கை வானொலி பிரேயப்பம் ஊடாக இந்த நிகழ்ச்சி நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகிறது. காரணம், தொடர்ச்சியாக வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த நிகழ்வு இடம்பெற்று வருவது தெரியும். பொது அறிவு நிகழ்ச்சி அறிவு சுரங்கம். இன்று வானொலியிலே ஒரு இடைவெளி கொடுக்கக்கூடாது என்பதற்காக எங்களுடைய ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் ரிம்சான் ஃபாரூக் அவர்களை வேண்டிக்கொண்டோம். இங்கிருந்து நேரடியை கொடுத்தால் என்ன என்று கேட்டிருந்தார். அதனை இங்கே சரியாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே வானொலியிலே ஒலிக்கின்ற நிகழ்ச்சி தங்கு தடையின்றி மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும். அதனை செவ்வனை செய்து கொண்டிருக்கின்ற டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் ரிம்சான் ஃபாரூக் அவர்களுக்கு நன்றிகளை மீண்டும் தெரிவிக்கின்றோம். இனிமேலும் இன்று ஒளிப்பதிவு செய்கின்ற நிகழ்ச்சி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எமது பிறை வானொலியிலே ஒலிக்கும். இங்கே தயாரிப்பாளர் எங்களுடைய ரலீன் அவர்கள் அதனை கச்சிதமாக செய்து எங்களுக்கு ஒப்படைப்பார். அதனை கொழும்பில் இருக்கின்ற தலைநகரில் இருக்கின்ற எங்களுடைய ஹொண்டோல் ரூம் இல்லையா, ஹொண்டோல் ரூமில் இருந்து அனுப்பி வைக்கின்ற போது தடை இல்லாமல் வானொலியில் ஒளிபரப்பாகும். இதுபோல் ஒவ்வொரு வளையத்திலும் நிகழ்ச்சி இடம்பெற வேண்டும். வானொலியிலே ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி ஒலிக்க வேண்டும்.
அதனை உங்கள் சார்பாக எங்களுடைய ரிம்சான் ஃபாரூக் அவரிடம் வேண்டிக் கொள்கின்றேன். ஆம், தொடர்ந்து உரையாற்றுவதற்காக இன்று காலையிலே ஒரு தகவலை சொல்லியிருந்தார், ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர், என்னுடைய உடல் நலக்குறைவு வர முடியாது, இருந்தாலும் உங்களுடைய இந்த ஏற்பாட்டை நீங்கள் சரியாக செய்திருக்கின்ற போது வர வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சொன்னபோது வாருங்கள் என்று அழைத்தும் நேரம் கொஞ்சம் தாமதமானாலும் இங்கே வருகை தந்திருக்கின்றார் எங்களுடைய பிரதி கல்வி பணிப்பாளர் எம்எச் ரியாஸ் அவர்கள். சில வார்த்தைகளை பேசுவதற்காக இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். கல்முனை கல்வி வலயத்தினுடைய மாணவர்கள் மாணவிகள் கலந்து சிறப்பிக்கின்ற போட்டி போடுகின்ற நிகழ்ச்சியிலே கல்வி வலயம் சார்பாக அதனுடைய கல்வி பணிப்பாளர் இன்று தலைநகருக்கு போக வேண்டி இருப்பதன் காரணமாக நேற்று இவரை எங்களிடம் ஒப்படைத்திருந்தார். அதனால் இங்கே இவர் வருகை தந்திருக்கின்றார். இன்றைய நிகழ்வினுடைய கௌரவ அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பிக்கின்ற எங்களுடைய கல்முனை கல்வி வலயத்துடைய பிரதி கல்வி பணிப்பாளர் எம்எச் ரியாசா. எங்கே உற்சாகமான கரோசத்தை தாய்மணிகள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து வழங்கி வரவேற்போம். இலங்கை வானொலி பிறை ஊடாக இந்த நிகழ்வு நேரடியாக இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். டயமண்ட் பெஸ்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவு சுரங்கம் நிகழ்வை தலைமையேற்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அல் பஹ்ரியா மகா வித்தியாலயத்தின் அதிபர் மதிப்புக்குரிய பைசால் சார் அவர்களே, இந்நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற இங்கு வருகை தர இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம் பாபா சார் அவர்களையும் நினைவூட்டி கொண்டு இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ அதிதிகளின் வரிசையில் டயமண்ட் பெஸ்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட்டின் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிஸ்டர் ரிம்சான் ஃபாரூக் அவர்களையும், கல்முனை வலயத்தின் ஏனைய பாடசாலைகளின் அதிபர்களாக இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய நட்பட்டிமனை அல் அக்ஷா மகா வித்தியாலய அதிபர் பத்யுதீன் சார் அவர்களையும், அதே போன்று மருதமுனை புலவர் மணி ஷரிஃபுதீன் மகா வித்தியாலய அதிபரும் அறிவிப்பாளரும் ஊடகவியலாளருமாகிய அன்புக்குரிய அன்சார் சார் அவர்களையும், சாய்ந்தமருது அல் ஜலால் மகா வித்தியாலய பிரதி அதிபர் சிராஜ் சார் அவர்களையும், ஏனைய அதிதிகளையும், இங்கு வருகை தந்திருக்கின்ற இலக்கிய நட்பு வட்டங்களின் உறுப்பினர்களையும், ஏனைய ஊடகவியலாளர்களையும், மிக குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு முழுமூச்சாக இருந்து செயற்படுகின்ற அறிவிப்பாளர் ஊடகவியலாளர் ஏஆர்எம் நோஃபில் சார் அவர்களையும் விழித்துக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு போட்டியாளர்களாக வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய மாணவ செல்வங்களையும் அவர்களை அழைத்து வந்திருக்கின்ற ஆசிரியர்களையும் இவ்விடத்தில் விழித்துக்கொண்டு எனது அன்பான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஏற்கனவே இங்கு குறிப்பிட்டது போன்று இந்த அறிவு சுரங்கம் நிகழ்வு நான் நினைக்கின்றேன் கடந்த நவம்பர் 11 என்று நினைக்கின்றேன் சாய்ந்தமருது அல் ஹிலால் வித்தியாலயத்தில் ஆரம்பம் செய்து வைக்கப்பட்டது. அங்கு குறிப்பாக 18 அணிகள் அந்த நிகழ்வில் பங்கேற்ற ஒரு பிரமாண்டமான நிகழ்வு நடைபெற்றது. அதன் இறுதிக்கட்டமாக சுமார் 2 மாதங்களுக்கு பின்னால் இப்போது 8 அணிகள் மோதுகின்ற அந்த இறுதிக்கட்ட நிகழ்வு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு 2 விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். ஒரு கல்வி புலத்தில் இருக்கின்ற கல்வி வலயத்தில் கடமையாற்றுகின்ற ஒரு அதிகாரி என்ற வகையில்
இங்கு நாங்கள் 2 நிறுவனத்தாருக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். ஒன்று, இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற, இந்த நிகழ்வை சிறப்பாக வானொலிகளில் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்ற பிற எஃப்எம் நிறுவனத்திற்கு நாங்கள் வலைக்கல்வி அலுவலகம் சார்பாகவும் இந்த மாணவ செல்வங்கள் சார்பாகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் இது ஒரு மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு. அதற்காக குறிப்பாக அறிவிப்பாளர் ARM நௌஃபில் சார் அவர்களுக்கும் அவரது குழாத்தினருக்கும் வலைக்கல்வி அலுவலகம் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஒரு மிக முக்கியமான நிறுவனம் டைமண்ட் பெஸ்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட். அவர்கள் இந்த நிகழ்வுக்கு பூரணமான அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் குறிப்பிட்டார், எங்களது நிறுவனத்தின் அந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் வந்து uplift the nutritional status of the children. உண்மையில் எங்களுக்கு தெரியும், மாணவர்களின் போசாக்குக்கும் அவர்களது எஜுகேஷனல் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்கின்றது. அதற்காக இப்போது அரசாங்கம் கூட அந்த போசாக்கு வேலை திட்டத்தை பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பாடசாலைகள் இருக்கின்ற மாணவர்களின் போசாக்கு நிலை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதனை இன்னொரு வடிவம் கொடுத்து இந்த கல்வி செயற்பாடுகளின் மூலமாக மாணவர்களுக்கு சென்றடைய செய்ய வேண்டும் என்ற சிறப்பான ஒரு உயரிய நோக்கத்தின் அடிப்படையிலும் அந்த நிறுவனம் இந்த அறிவு சுரங்கம் நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றது. அதற்காகவும் இந்த வலய கல்வி அலுவலகம் சார்பாகவும் இந்த எங்களது குறிப்பாக இந்த வலயத்தின் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் அதிபர்கள் சார்பாகவும் அந்த நிறுவனத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த நிகழ்வு மாணவர்களின் அறிவு தேடலுக்கு அப்பால் மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய தலைமைத்துவ ஆற்றல், அதே போன்று சமூக திறன்கள், இங்கு அவர்களோடு சமவயதில் இருக்கின்ற ஏனைய பாடசாலைகளின் மாணவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அவர்களுடன் இவர்கள் இடைத்தொடர்பு கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. இதன் மூலம் அவர்களது நட்பை விருத்தி செய்து கொள்வது மாத்திரமல்லாமல் பல்வேறு சமூக திறன்களையும் விருத்தி செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை இந்நிகழ்வு அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு உன்னதமான நோக்கத்தின் அடிப்படையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு யாரெல்லாம் கால்கோலாக இருந்தார்களோ, யாரெல்லாம் தொடர்ச்சியாக பக்கபலமாகவும் ஒத்துழைப்பாகவும் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, அத்தனை நெஞ்சங்களுக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் வலய கல்வி பணிப்பாளர் சார்பாகவும் ஒட்டுமொத்த வலயம் சார்பாகவும் மீண்டும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இங்கு பங்கு பெற்று வந்திருக்கின்ற அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்வில் சிறப்பாக பங்கேற்று அதில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இது அவர்களின் எதிர்காலத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பசுமையான நினைவாக அவர்களது வாழ்க்கையில் பதியப்படும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு எனது வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இதுவரை உங்கள் மத்தியிலே கல்முனை கல்வி வலயத்தின் சார்பாக கல்வி வலயத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற உங்களுக்காக உரையாற்றி விடைபெற்றிருக்கின்ற பிரதி பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய எம்எச் ரியாசா அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, போட்டியாளர்கள் எப்போது போட்டி ஆரம்பிக்கும் என்ற நிலையில் இருக்கின்றார்கள். காலை நேரத்திலே நேர்காலத்தோடு வந்து ஆவலோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்ற இங்கு இருக்கின்றவர்கள் எப்போது போட்டி ஆரம்பிக்கும், அதுபோல் எப்போது சாப்பிடலாம் என்றிருக்கின்ற அந்த தோரணைகள் இங்கே முகத்திலே தென்படுகின்றன. அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் உற்சாகம் உங்களுக்கு வழங்கப்பட போகிறது. சாப்பிட்ட கையோடு நீங்கள் உங்களுக்கான
டைமண்ட் மில்க் பாலை சுத்தமான முறையிலே தயாரிக்கப்படுகின்ற போசாக்கு நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்த அந்த பானத்தை நீங்கள் குடிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அதனுடைய தயாரிப்புகள் நம் நாட்டின் பல பாகங்களில், பல இடங்களில், பல கடைகளில் விற்பனையாகின்றன. சந்தைகளில், கடைகளில் கேட்டு வாங்கும் ஒரு உன்னதமான பால், பசும் பால், எங்களுடைய டைமண்ட் மில்க் பால். அந்த டைமண்ட் மில்க் பாலை இப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்ற டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆதரவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அறிவுச் சுரங்க போட்டி நிகழ்ச்சியுடைய ஆரம்ப நிகழ்விலே அடுத்து உரையாற்றுவதற்காய் அன்போடு இங்கே மேடை கிடைக்கின்றோம். எந்த ஒரு இப்படியான நிகழ்வாக இருந்தாலும் ஊடகம் சார்ந்த ஒரு நிகழ்வு என்று வருகின்ற போது அதற்கு பொருத்தமானவர் வரவழைக்கப்படுவார். அந்த அடிப்படையிலே இங்கே அழைக்கப்பட்டு வந்திருக்கின்ற மருதமனை புலவர்மணி மகா வித்தியாலயத்துடைய அதிபர், உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும், இந்த பிராந்தியத்திலே ஒரு பாடசாலையை எல்லோரும் சேர்ந்து ஒப்படைத்தோம். இவர் எங்கு செய்ய போகிறார் என்று பலரும் வாயில் விரல் வைத்து பார்த்திருந்தார்கள். ஆனால் அவருடைய அந்த பாடசாலை இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல, தேசம் மட்டுமல்ல, சர்வதேசம் பேசுகின்ற அளவுக்கு அந்த பாடசாலையை முன்னெடுத்து சென்றார். இன்றும் அந்த பாடசாலைக்கு வரமாட்டாரா அதிபராக என்று ஏங்கி தவிக்கின்ற பல பெற்றோர்கள் இருக்கின்ற வேளையிலே மருதமனை மண் பெற்றெடுத்ததன் காரணமாய் அவரை அந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு பாடசாலையை பொறுப்பெடுக்க வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள் பெற்றோர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க அந்த அவர் பிறந்த ஊரிலே ஒரு பாடசாலையை பொறுப்பெடுத்து இப்போது மிகவும் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அதிபர், எங்களுடைய அன்புக்குரிய இலங்கை வானொலி சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஏ முகமது அன்சார் அவர்கள். அவரை அடுத்து உங்கள் மத்தியிலே உரையாற்ற அழைக்கின்றோம். எங்கே உற்சாகமான கரகோஷத்துக்கு மத்தியிலே அவரை அன்போடு இந்த மணி கிடைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் இதய துடிப்பின் சொந்தக்காரன், என் மூச்சின் சொந்தக்காரன், வான் படைத்து மண் படைத்து உயிர் படைத்து உணவளிக்கும் இறைவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். காற்றலைகள், வானொலிகள் வெறுமினே பாடல்களை மட்டும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றன, கேளிக்கை நிகழ்ச்சிகளை மட்டுமே தந்து கொண்டிருக்கின்றன என்ற புராணத்தை, என்ற வரலாற்றை மாற்றிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய பெரிய எஃப்எம் வானொலி. அதற்காக முழு மூச்சாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற இந்த டைமண்ட் ஃபுட் அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சியின் கதாநாயகன், குரலில் வித்தை காட்டுகின்ற அன்புக்குரிய ஏஆர்எம் நௌஃபில் அவர்களே, அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சியை நடாத்திக் கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலையின் அதிபர், என்னுடைய அருமை நண்பர் ஃபைசால் சார் அவர்களே, இன்றைய நிகழ்வுக்காக வலய கல்வி பணிமனையின் பிரதிநிதியாக கல்முனை கல்வி வலயத்தின் கல்வி அபிவிருத்தியை இலங்கை பாடசாலைகளில், இலங்கையில் உள்ள கல்வி வலயங்களில் முதல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அயராது பாடுபட்டு கடந்த வருடம் அதனை சாதித்தும் காட்டிய, அகில இலங்கையிலேயே 2வது இடத்திற்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கல்வி வலயமாக ஆக்குவதற்கு அயராது பாடுபட்டு இன்னும் அதனை ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி MH ரியாசா அவர்களே, அதேபோல இங்கே வருகை தந்திருக்கின்ற அல்-அக்ஸா மகா வித்தியாலயத்தின் அதிபர் MLM பதியுதீன் சார் அவர்களே, ஏனைய பாடசாலை அதிபர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அல் மிஸ்பாஹ் பாடசாலையின் அதிபர் ரசாக் சார் அவர்களையும் விழித்தவனாக, அதேபோல நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சகோதரர் AM ரலீம் அவர்களே, நிகழ்ச்சியின் புள்ளிக்கணிப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அதிபர் நிகாருடீன் அவர்களே,
ஆசிரியர்கள் சலாம் அல் ஹாஃபில், அதேபோல ரம்சி, வானொலியில் மிக நீண்ட காலமாக தன்னுடைய பெயரை நிலைநாட்டி வருகின்ற உசரார் சலீம், அதேபோல வானொலி நேயர்களாக இங்கே இருக்கின்ற மாந்தோட்டம் தபால் அதிபர் ஹாரூன், சென்ட்ரல் கேம் சமீம், இவர்களோடு ஃபாயிஸ் கரீம், இவர்களை எல்லாம் விழிப்பதற்கு அவர்களை விழித்து இதோடு சேர்ந்து விளையாட்டோடு மட்டுமல்ல பாடசாலைகளின் கல்வி அபிவிருத்திக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் பிரதி தலைவர் சகோதரர் எம்ஐஎம் மனாப், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெண்களாய் பிறந்து சமூகத்திற்கு அதிக சேவை செய்ய முடியும், இலக்கியத்திலும் சேவை செய்ய முடியும், சமூக சேவையும் செய்ய முடியும் என்று காட்டி சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற சாதனை மங்கைகள் நாணல் இலக்கிய வட்ட உறுப்பினர்கள், அதன் தலைவி ஜூபா ஆசிரிய அவர்களே, அதன் உறுப்பினர்களே, வானொலியிலிருந்து எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த கவிஞர் சத்தார் முசத்திக் ஜே முகமது, உங்களையும் நான் விழித்து உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு வணக்கம். அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இன்று நீங்கள் வந்திருப்பது வெறுமனே ஒரு பரிசை தட்டி செல்வதற்காக அல்ல. நீங்கள் வந்திருப்பது வானொலியில் குரல்களை மட்டும் பதிவு செய்வதற்காக அல்ல. நீங்கள் இன்று வந்திருப்பது இந்த உலகத்தின் அறிவுகளை தேடுவதற்காக, உலக அறிவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக. கேட்கப்படும் கேள்விகளிலிருந்து நீங்கள் அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவுகளை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். உயர்தரத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கின்ற 3 பாடங்களை விடவும் இன்னொரு பாடம், முக்கியமான பாடம் பொது விவேகம், பொது அறிவு. நீங்கள் 3 பாடங்களிலும் 3 சித்தி பெற்றாலும் கூட இந்த பாடத்தில் நீங்கள் சித்தி பெறாவிட்டால் நீங்கள் பல்கலைக்கழகம் நுழைய முடியாது. எனவே அதற்காக அறிவை புகட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சி இருப்பதை இட்டு நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதற்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற டயமண்ட் ஃபுட் நிறுவனத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வானொலியிலும் சரி, நேரடியாகவும் சரி, நீங்கள் இப்பொழுது ஒரு கற்றலோடு இணைந்திருக்கின்றீர்கள். கற்பவனாயிரு, கற்றுக் கொடுப்பவனாயிரு, கற்பவனுக்கு உதவி செய்பவனாக இரு, 4ஆம் அவனாய் இருந்து விடாதே என்று கூறுவார்கள். அந்த வகையில் கற்பவனுக்கு உதவி செய்கின்றார்கள் இந்த டயமண்ட் ஃபுட் நிறுவனத்தின் உரிமையாளர்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த கல்வி சமூகத்தின் சார்பில் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வானொலியில் மிக நீண்ட நாட்களாக கேட்டிருக்கின்றோம். அதாவது நான் வானொலி கேட்க தூண்டிய ஒரு நிகழ்ச்சி என்றால் அது அறிவு களஞ்சியமாகத்தான் இருக்கும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அந்த காலத்தில் ஒலிபரப்பான ராவுத்தர் நீனா முகமட் அவர்கள் தொகுத்து வழங்கிய அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்காத நாட்களே இல்லை. அதனை கேட்டு நாங்கள் உலக விடயங்களை அறிந்திருந்தோம். அதன் பின்னர் அந்த நிகழ்ச்சி யார் நடத்துவார் என்ற கேள்வி வந்தபோது அதனை சிறப்பாக நடத்துவதற்கு தகமையும் உரிமையும் உடைய ஒருவர் புறப்பட்டு வந்தார். அவர் வேறு எங்குமில்ல, எங்களுடைய கல்முனை பிராந்தியத்திலிருந்து புறப்பட்டு வந்த ARM ஜிஃப்ரி அவர்கள். நீங்கள் எல்லாம் அவருடைய குரலை கேட்டிருக்க மாட்டீர்கள், இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் கேட்டிருப்பார்கள். அவர் குரலால் மட்டும் வித்தை காட்டவில்லை, தனது திறமையால் வித்தை காட்டியவர். ஒரு அறிவிப்பாளர் என்பவருக்கு இருக்க வேண்டிய ஆற்றல்கள், குணாம்சங்கள், சிறப்பம்சங்கள் அனைத்தையும் தன்னகத்தை கொண்டு மிகுந்த ஒரு ஆளுமைதான் ARM ஜிஃப்ரி. நான் வானொலி கேட்பதற்கு அவருக்கு முன்னே காலத்தில் ஒலிபரப்புத் துறையில் இருந்த BH அப்துல் ஹமீத் போன்றவர்கள் இருந்தாலும் கூட அதன் பின்னுள்ள காலத்தில் ARM ஜிஃப்ரி அவர்கள் வானொலியில் மாபெரும் தடம் பதித்து சென்றவர். அவர் படைக்கின்ற நிகழ்ச்சிகள் அறிவுபூர்வமாக இருக்கும். அவர் வானொலிக்கு ஒரு வரப்பிரசாதம். அவருடைய குரல் வளம், அறிவு தேடல், ஆளுமை இவற்றை நாங்கள் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அன்னார் இளம் வயதிலேயே காற்றலையிலிருந்தும் எங்கள் இதயத்திலிருந்தும் இந்த உலகை விட்டு பிரிந்தது எங்களுக்கு
இதயத்தில் பல வேதனையை தந்தது. அன்னவருக்கு இறைவன் உயர்தரமான சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அவருடைய அதே பாதையில், அதே தூர நோக்கில், அதே அறிவுத் தேடலில், அதே இபாதத் சார்ந்த விடயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய சகோதரர் ஏஆர்எம் நோஃபில் அவர்கள். நோஃபில் அவர்கள் நான் நேர்முக பரீட்சை செய்து வானொலிக்கு தெரிவு செய்த ஒரு அறிவிப்பாளர். ஆனால் என்னுடைய அறிவிப்பு பாதை அளந்து பார்த்தால் அதன் நீளம் 1 கிலோமீட்டர் இருக்கும் என்றால், காற்றாலையின் நீளம், நான் பயணித்த அறிவிப்பு துறையின் காற்றாலையின் நீளம் 1 கிலோமீட்டராக இருக்கும் என்றால், நௌஃபீல் எனக்கு பிறகு வானொலியில் காலடி வைத்து அவர் 1000 கிலோமீட்டர்களை தாண்டி கொண்டிருக்கின்றார். அவர் ராக்கெட் வேகத்தில் செல் கொண்டிருக்கின்ற ஒரு அறிவிப்பாளர். அவருக்கு உங்கள் வாழ்த்துக்களை, கரகோஷங்களை நீங்கள் வழங்கலாம். ஒரு இளம் அறிவிப்பாளர், துடிப்பான அறிவிப்பாளர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஏஆர்எம் நௌஃபீல் ஒரு சிறந்த உதாரணம். அவர் இப்பொழுது காற்றலையின் கானங்களை ஒலிபரப்புகின்ற, பாடல்களை ஒலிபரப்புகின்ற நிகழ்ச்சிகளுக்கு அதிகமாக குரல் கொடுப்பதில்லை. அவர் இப்பொழுது இவ்வாறான போட்டி நிகழ்ச்சிகளுக்கு குரல் கொடுக்கின்றார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், குறிப்பாக பிராந்திய வானொலி பிறைஎஃப்எம் அதிகமாக வருமானம் ஈட்டுகின்ற ஒரு அறிவிப்பாளர், ஒரு குரல் என்றால் அது ஏஆர்எம் நௌஃபீலாகத்தான் இருக்கும். நௌஃபீல் ஏறத்தாழ சனி ஞாயிறு தினம் வந்தால் அதிகமான நிகழ்ச்சிகளை, முழுக்க வர்த்தக நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற ஒரு அறிவிப்பாளர் ஏஆர்எம் நௌஃபீல். அதே போல நோன்பு பெருநாட்கள், ஹஜ்ஜி பெருநாட்கள், நோன்பு நிகழ்ச்சிகளையும் அதிகமாக வழங்குகின்ற நௌஃபீல் ஆத்மீகத்திலும் அதிகமான ஈடுபாடுடையவர். அவருடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்கின்றோம். அவருடைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்து சொற்பொழிவு ஆற்றுவதிலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அன்புக்குரிய மாணவர்களே, மாணவ செல்வங்களே, இந்த டயமண்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் ஒரு விளம்பர நிகழ்ச்சிகளுக்காக இந்த செலவை செய்யவில்லை. விளம்பரத்திற்காக அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்காக பணத்தை ஒதுக்கவில்லை. மாணவர்கள் இதன் மூலமாக பயனடைய வேண்டும், கற்க வேண்டும் என்றே இதனை அவர்கள் செலவு செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், வருகின்ற வழியிலேயே அவர்களுடைய இலவசமாக பால் வழங்குகின்ற அந்த வண்டி நிற்கின்றது. நீங்கள் தேவையான அளவு அவர்களிடம் எந்த வேளையிலும் அந்த மில்க் வாங்கி சுவைத்துக் கொண்டே இருக்கலாம். எண்ணிக்கை இல்லாமல் நாங்கள் சுவைக்கக்கூடிய மில்காக இன்று அவர்கள் தந்து கொண்டே இருப்பார்கள். பசும்பால் என்பது மாணவர்களின் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. காலையில் நீங்கள் கட்டாயமாக நீர் அருந்திய பின் பசும்பால் ஒரு கோப்பை அருந்த வேண்டும். அந்த பசும்பால் எங்களுக்கு எந்த அளவு நன்மை பயக்குதென்றால், பசும்பாலில் அதிகமான ஊட்டச்சத்துகள் இருக்கின்றன. புரதங்கள், அதாவது வை புரோட்டீன் என்கின்ற புரதம், புரோட்டீன்ஸ், இவை உடல் வளர்ச்சி, தசை வலிமைக்கு உதவுகின்றது. கார்போஹைட்ரேட், லாக்டோஸ் உடலுக்கு உடனடியாக ஆற்றல் தருகின்றது. ஒருவர் மயக்க நிலை அடைந்தாலும் கூட உடனடியாக அவருக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தால் போதும், அவருக்கு உடனடியாகவே அந்த உடல் தளர்ச்சியிலிருந்து மீண்டெழக்கூடியவர். அதே போல கொழுப்புக்கள் அதிகம் உடையது. உடல் வெப்பம், ஆற்றல் சேமிப்பதற்கு கொழுப்பு எங்களுக்கு மிக அவசியம். விட்டமின்கள் அதிகமுடையது. விட்டமின் ஏ கண், தோல் ஆரோக்கியம் ஆகியவற்றிற்கு அவசியமானது. விட்டமின் டி எலும்பு வலிமைக்கு அவசியமானது. விட்டமின் B2, B12 என்கின்ற விட்டமின்கள் இருக்கின்றன. அதே போல தாது சத்துக்கள் அதிகமுடையது. கல்சியம் இருக்கின்றது. எலும்பு பற்கள், இப்பொழுது பாடசாலைகளில் அதிகமாக மாணவர்கள் ஒரு கதிரிலிருந்து விழுந்தால் கூட கை உடைகின்றது. காரணம், அவர்களுக்கு அதிகமான கல்சியம் இல்லை. அந்த காலத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் உயரமான இடத்திலிருந்து விழுந்தாலும் கை உடையவில்லை. அவர்கள் அதிகமாக பால்களை குடித்தார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக பால்களை குடியுங்கள். அதிலும் டயமண்ட் ஃபுட் வழங்குகின்ற டயமண்ட் பால்களை நீங்கள் அருந்த வேண்டும் என்றும் கேட்டு உங்களுக்கு ஒரு கதையை கூறுகின்றேன். இந்த கதை மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடம் நேர்மை, உழைப்பாக இருக்க வேண்டும். ஆண் மாணவர்கள் கதைத்துக் கொண்டிருப்பதாக எனக்கு தெரிகிறது. வகுப்பறையிலும் ஆண் மாணவர்கள் தான் கதையில் கெட்டிக்காரர்கள். இப்பொழுது கல்வியில் உயர்ந்து நிற்கிறவர்கள் பெண்கள். காரணம், அவர்கள் அடக்கமாக இருந்து வகுப்பறையில் கற்பதை உள்வாங்கிக் கொள்கிறார்கள்.
அந்த பெண்களைப் போல் ஆண்கள் மாற வேண்டும். உங்கள் கைகளில் கைத்தொலைபேசியை தந்து விட்டார்கள் உங்கள் பெற்றோர்கள். விலையுயர்ந்த மோட்டார் சைக்கிள்களை தந்து விட்டார்கள் உங்கள் பெற்றோர்கள். அதனால் உங்கள் கல்விக்கான பயணம் அது திசை திருப்பப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த மண்டபத்திலும் காண்கின்றோம். இங்கே இருக்கின்ற ஆண்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களே கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தம்பி கதைத்து முடிந்ததும் பேசலாம். இப்படி அமைதியாக வகுப்பறை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கற்றல் கற்பித்தல் சிறப்பாக நடைபெறும். நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கதையை கூறுகின்றேன், நேர்மைக்கான கதை. மாணவர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் நேர்மை. நேர்மை இல்லாத மாணவன் கற்கின்ற கல்வி, அந்த கல்வியால் எந்த பயனும் இல்லை. ஒரு கிளாஸ் நிறைய பால் இருக்கிறது, அந்த பால் அழுக்கான பாத்திரத்தில் இருந்தால் அதை யாருமே குடிக்க முடியாது. அதே போல நேர்மையற்ற மாணவனிடம் இருக்கின்ற கல்வியால் எந்த பயனும் இல்லை. கிரேக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். அது ஒரு மிக பெரிய கம்பெனி. மாதம் மாதம் பல மில்லியன் ரூபாய்களை உழைக்கின்ற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்தார்கள். அந்த கம்பெனியின் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒரு தலைமை அதிகாரியை நியமித்திருந்தார். தலைமை அதிகாரியாக ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் இருந்தார், எங்களுடைய ஃபாரூக் அவர்கள் இருப்பது போல. அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் ஒரு நாள் சகல ஊழியர்களையும் அழைத்தார். அழைத்து கூறினார், எனக்கு வயதாகிவிட்டது, நான் இந்த நிறுவனத்தை உங்களில் ஒருவருக்கு ஒப்படைக்கப் போகின்றேன். என்னுடைய பதவியை இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற உங்களில் ஒருவருக்கு ஒப்படைக்கப் போகின்றேன் என்று ரிம்சான் ஃபாரூக் கூறினால் எப்படி இருக்கும்? எல்லோருமே ஆவல்பட்டார்கள். மாதம் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கில் உழைக்கின்றார்கள். அந்த கம்பெனியை தரப்போகின்றார் நம்மிடம். ஆனால் நீங்கள் இதற்கு ஒரு அசைன்மென்ட், அதாவது ஒரு டாஸ்க் நான் தருவேன், அதை செய்ய வேண்டும் என்றார். என்ன அது என்று அனைவருமே ஆவலோடு கேட்டார்கள். அப்போதும் அந்த ஆண் மாணவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பெண் மாணவிகள் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் சிலர் பேசிக்கொண்டிருந்தார்கள், பலர் கவனமாக இருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் அமைதியாக கேட்பது போல அவர் கூறினார், நான் தருகின்ற ஒரு விதை, இந்த விதையை தருகின்றேன். இந்த விதையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு சென்று 3 மாதங்களின் பின்னர் கொண்டு வந்து தர வேண்டும். இது மரமாக வளர்ந்து எந்த மரம் உயரமாக இருக்கிறதோ நன்றாக இருக்கிறதோ அதை பார்ப்போம். அவருக்குத்தான் இந்த கம்பெனியை நான் பொறுப்பாக கொடுப்பேன் என்று கூறினார். எல்லோருமே அதை ஆவலாக வாங்கி சென்றார்கள். அந்த கம்பெனி, நான் சொல்கிறேன், மாதம் மாதம் பல மில்லியன் டாலர்களை உழைக்கின்ற கம்பெனி. எல்லோரும் ஆவலாக எடுத்து சென்று அந்த நிறுவனத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். 10 மணிக்கு முன்னரே எல்லாரும் நிறுவனத்தை விட்டு சென்று விட்டார்கள். வீட்டை கொன்று அதனை மிக பக்குவமாக விலையுயர்ந்த அறைகளில் விலையுயர்ந்த மண், இப்படி அந்த பசலை என்னென்ன பசலை தேவையோ என்ன நீர் தேவையோ அத்தனையும் ஊற்றி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாள் வாரங்களாக மாதங்களாக கடந்து 3 மாதம் நிறைவு வருகிறது. அந்த கம்பெனியில் ஒரு உண்மையான உழைப்பாளி இருக்கிறான். அவன் ஒரு அப்பாவி. இந்த மண்டபத்திலே மூலையில் இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற ஒரு மாணவன் போல, மிக நேர்மையானவன், உண்மையே பேசுவான். ஆனால் அந்த அந்த நிறுவனத்தில் அவனுக்கு மதிப்பில்லை. ஊழியர்களிடத்தில் வகுப்பறையும் அப்படித்தானே. நேர்மையான மாணவனை நாங்கள் ஒதுக்கி வைப்போம், அவனுக்கு வேறு வேறு பட்டங்கள் செய்வோம். கெத்து என்று காட்டுவது யாரு? தலைமுடியை நன்றாக இழுத்து வெட்டிவிட்டு மோட்டார் சைக்கிள் 20 லட்சம் ரூபாய் மோட்டார் சைக்கிள் ஓடுகின்ற, எல்லா பாடங்களிலும் WW எடுக்கின்ற மாணவனுக்கு கெத்து கூட. அவனுக்கு கேங் இருக்கும். ஆனால் இவனுக்கு கேங் இல்லை. நேர்மையானவன். அவனுடைய விதை ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றி பார்க்கிறான், அது வளரவே இல்லை, பட்டு போய்விட்டது, ஒன்றுமே முளைக்கவில்லை. ஒரு துளிர் வரும் என்று பார்க்கிறான், வரவே இல்லை. மனைவியிடமும் சொல்லுகிறான், நான் மட்டும் ஏமாந்து விட்டேன், என்னுடைய விதை முளைக்கவில்லை, அந்த கம்பெனி எனக்கு கிடைக்க மாட்டாது. மனைவி சொல்கிறார், பரவாயில்லை, பார்ப்போம். 3 மாதம் முடிந்தது. குறித்த நாள் வந்தது. சொல்கிறார் தலைமை
மார்க்கெட்டிங் மேனேஜர், எல்லோரும் உங்களுடைய விதையால் வளர்ந்த மரங்களை கொண்டு வாருங்கள். எல்லோரும் கொண்டு வருகிறார்கள். 3 அங்குலம் 4 அங்குலம் 1 அடி 2 அடி என்று துளிர்த்த மரங்கள் அத்தனையும் வந்துவிட்டது. இந்த ஊழியர் நேர்மையாளர் மட்டும் வெறும் டப்பாவை கொண்டு வருகிறார். எல்லோரும் அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். நீங்கள் இப்பொழுது சிரிப்பது போல சிரித்து எழிநகையாடினார்கள். அவர் வெட்கித்து தலை குனிந்து நிற்கின்றார். பெரிய மிக பிரமாண்ட மண்டபம். அதிலே அந்த தலைமை அதிகாரி, நிறுவனத்தின் CEO அத்தனை பேரும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவராக கூப்பிடுகிறார். எல்லோரும் காட்டுகிறார், இதோ 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 என்று. யாருக்கு கொடுப்பது என்று ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது. எல்லோருடைய மரமும் காட்டப்படுகிறது. இவர் மட்டும் மூலையிலே அவரை கூப்பிடுகிறார். அவரை காட்டி, அல்லாஹீர், ஏன் வெக்கப்பட்டு நிற்கிறீர்கள்? அவர் குனிகிறார். என்னுடைய விதை மட்டும் முளைக்கவில்லை, நான் தோல்வி அடைந்து விட்டேன், வாருங்கள் முன்னே என்கிறார். எல்லோரும் அமர்ந்து இருங்கள், எல்லோரும் அமர்ந்திருங்கள், நீங்கள் மட்டும் வாருங்கள். அல்லாஹீர். லாஃபீர் மேலைக்கு வருகிறார். அந்த CEO சொல்கிறார், இவருக்குத்தான் என் நிறுவனத்தை கொடுக்க போகிறேன் என்கிறார். எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், அந்த CEO நிறுவனத்தின் தலைமை அதிகாரி கொடுத்தது அத்தனையுமே அவிக்கப்பட்ட விதை. ஒரு விதையும் முளைக்க மாட்டாது. நேர்மைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மென்ட். அத்தனை பேரும் கொண்டு நட்டார்கள். வீட்டிலே ஒன்றுமே முளைக்கவில்லை. அவர்கள் திட்டுத்தனமாக வேறு விதைகளை வாங்கி அங்கே நாட்டி வேறு மரங்களை கொண்டு வந்தார்கள். அந்த CEOவுக்கு தெரியும் எந்த மரமும் முளைக்காதென்று. அது அவிக்கப்பட்ட விதை. ஆகவே நேர்மையாக நடந்தவர் அல்லாஃபீர். லாஃபீர் வாருங்கள் என்று அவரின் பேரில் அந்த நிறுவனம் எழுதப்படுகிறது. நேர்மைக்கு கிடைத்த பரிசு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்தால் கரகோஷம் வரவில்லையே. இந்த கரகோஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீங்கள் தருகின்ற கரகோஷம் உங்களுக்கு நீங்கள் வழங்கியதாக எடுத்துக்கொள்ளுங்கள். நேர்மையாக இருந்து கொள்ளுங்கள். யாரையும் பார்த்து நீங்கள் நேர்மை தவற வேண்டாம். இந்த நேர்மைதான் எங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் என்ற கதையை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற டயமண்ட் பெஸ்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் பிராந்திய முகாமையாளர் எங்களுடைய ரிம்சான் ஃபாரூக் அவர்களுக்கும், அதேபோல இந்த நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதியாக இருக்கின்ற சகோதரர் கவுஸ் அவர்களுக்கும், தாருஸ் சஃபா ஊடக வலையமைப்பின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை சர்வதேசம் எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்ற அதன் பணிப்பாளர் அறிவிப்பாளர் ரின்சான் அவர்களுக்கும், TM நியூஸ் பணிப்பாளர் ALM சினாஸ் மற்றும் அலானி அவர்களுக்கும் இந்த வேளையில் நான் அவர்களை விசேடமாக விழித்துக் கொள்கின்றேன். அதேபோல ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் ரிம்சான் ஃபாரூக் அவர்களை பற்றி நான் மீண்டும் கூற வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை. இன்றைக்கு ஏறத்தாழ 1 லட்சம் செலவு அவர்களுக்கு இருக்கும். அவருடைய பணிக்குழுவினர் இங்கே இருக்கின்றார்கள். கல்விக்காக அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வருகின்ற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தோல்வி அடைந்தாலும் வெற்றி அடைந்தாலும் பரிசுகள் இருக்கிறது. தோல்வி அடைகின்றவர்களுக்கு அந்த இடத்திலேயே ஸ்பாட் பிரைஸ் இருக்கிறது. வெற்றி அடைந்தால் மிக பிரமாண்டமான பரிசு இருக்கிறது. எனவே அப்படியான அதிகமான பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கின்ற ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் ரிம்சான் ஃபாரூக் அவர்களை நான் மீண்டும் விழித்து உற்சாகமாக இருக்க வேண்டும். முதலில் உங்களுடைய கரகோஷம் பலமாக, இது ஒரு வானொலி ஒலிப்பதிவு செய்யப்படுகின்ற நிகழ்ச்சி. எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஒலிப்பதிவாளர் ரலீஃப் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இதனை அவர்கள் சிறப்பாக எடிட் செய்து ஒலிக்க விடுவார்கள். ஆனால் அந்த எடிட்டை விடவும் உங்கள் கரகோஷம் இருக்க வேண்டும். முதலில் உங்களுடைய கரகோஷம், பலமான கரகோஷம். பரந்தது உலகம், விரிந்தது கல்வி. பரந்த உலகில் விருந்து செல்லும் கல்வியை கற்க ஆசைப்பட்ட மாணவர்களே, உங்களை அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது டயமண்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் வழங்குகின்ற அறிவு சுரங்கம். அறிவு சுரங்கம் நிகழ்ச்சி வானொலியில் வாரம் தோறும் வழங்க டயமண்ட் ஃபுட் நிறுவனத்தார் தயாராக இருக்கின்றார்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் புகழ்மிக்க அறிவிப்பாளர், இலங்கை வானொலி தென்றல், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சகல பிராந்திய வானொலிகளிலும் தனது குரலை பரப்பி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிறை FM-இன் கதாநாயகன் ARM நௌஃபில் அவர்களோடு ஒலிவாங்கியை கொடுத்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.
நன்றி அன்சார், மிக அழகாக நேர்த்தியாக எத்தனையோ விடயங்களை உள்ளடக்கி தனது உரையை வழங்கி விடைபெற்றிருக்கின்ற எங்களுடைய சிரேஷ்ட அறிவிப்பாளர் முகமது அன்சார் அவர்களுக்கு இங்கே உற்சாகமான கரோசம். இப்போது போட்டியை ஆரம்பிக்க போகின்றோம். எல்லோரும் உற்சாகமான கரோசத்தை தாருங்கள். மீண்டும் போதாது, இப்போது டைமண்ட் மில்க் வழங்கப்பட போகிறது. அதை குடித்துவிட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் உற்சாகத்தை தர வேண்டும் என்று கேட்கின்றோம். எங்கே பாடசாலை அணிகள்? ஒவ்வொரு பேரை வாசிக்கின்ற போது கரகோஷம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அத்தனை அன்சார் சொன்னது போல அத்தனை கரகோஷங்களும் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. உங்களது ஒளிப்பதிவே வானொலியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒழிக்கும். அந்த அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் அணிதிரண்டு வந்தது போல் உற்சாகமான கரகோஷத்தை அள்ளித்தர வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். 2 அணி போட்டியாளர்களை இப்போது அழைக்கப் போகின்றோம். பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, மேகம் முழிச்சு கேக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே. So baby pull me closer in the backseat of ஓடும் அது ஓடும். இரண்டாம் நிலைக்கு வருகின்ற அணிகளை கொண்டு 3வது தெரிவு போட்டி இடம்பெறும். எனவே மொத்தமாக 8 போட்டிகள். அந்த அடிப்படையிலே இங்கே 2 பாடசாலை போட்டியாளர்களை அளிக்கின்றோம். நட்பட்டுமணி அல்லாக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்துடைய போட்டியாளர்கள், அதுபோல் கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்தியாலயத்துடைய போட்டியாளர்களை அன்போடு இந்த மணிக்கு அளிக்கின்றோம். வாருங்கள்.
எங்கே உற்சாகமான கரோசம்? உற்சாகம் காணாது, இன்னும் உற்சாகமான கரோசம் வரட்டும் வேகமாக. டயமண்ட் அறிவு சுரங்கம் மாணவ செல்வங்களின் அறிவு விருத்திக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம். நாளைய தலைமுறையில் நல்லறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம். வானொலி பிரயபமில் டயமண்ட் வெஸ்ட்பூட்ஸ் வாண்டியோடு வழங்கும் இலட்சி அரங்கம், இன்பத் தேஞ்சுரங்கம், அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தூட்டும் அறிவு சுரங்கம். கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் கல்முனை கல்வி வலயத்தின் தமிழ் முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றும் டயமண்ட் அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்தியாலயத்தின் வரவேற்பு மண்டபத்தில் இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் கல்முனை அல் பஹ்ரியா மகா வித்தியாலயத்தின் அதிபர் MSM பைசால் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீன். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது ரலீம். நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன். சம்மாந்துரை அல் மர்ஜான் மத்திய கல்லூரியின் ஆசிரியர் அல் ஹாஃபில் MT அப்துல் சலாம். அம்பாறை மாவட்ட சமர்த்தி புலனாய்வு விசாரணை அதிகாரி AH முகமது ஹாரிஸ். புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளர், கவிஞர், வானொலி அபிமானி கலாபூசணம். நிந்தவூர் எழுத்தாளர், கவிஞர், வானொலி அபிமானி கலாபூசணம். நிந்தவூர் MI உஸ்னார் சலீம். நட்பட்டிமனை CMF கல்லூரியின் பணிப்பாளர், அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆசிரியர் CM ஃபலாஹி. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. எங்கே கரகோஷம்? உற்சாகமான கரகோஷம் பெற வேண்டும். அப்போதுதான் நான் கூட உற்சாகமாக இங்கே இரவு 7 மணி வரை நிகழ்ச்சியை படிக்க முடியும். எங்கே மீண்டும் உற்சாகமான கரகோஷம். அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர், இலங்கை அரசியல் பேரவை உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம் பாபா அவர்கள். கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஆசாத் M ஹனீஃபா. டயமண்ட் வெஸ்ட்பூட்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அல்ஹாஜ் ரிம்சான் ஃபாரூக். மருதமனை புலவர்மணி சர்வதீன் மகா வித்தியாலயத்தின் அதிபர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் A முகமது அன்சார். நட்பட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் அதிபர் ML பதியுதீன். கல்முனை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி MH ரியாசா. முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர், கல்முனை சனிமான் விளையாட்டு கழகத்தின் செயலாளர், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கின் தலைவர், அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் MI அப்துல் மனாஃப். MI அப்துல் மனாஃப். கரோசம் கரோசம். கல்முனை கல்வி வலய டயமண்ட் அறிவுச்சுரங்க போட்டியில் கலந்து சிறப்பிக்கும் 2 அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே மேடையின் வலது புறத்திலே நட்பட்டிமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம் அவர்களோடு போட்டியிடுவதற்காக எனது
மேடையின் இடதுபுறத்திலே கல்முனை அல் பஹரியா மகாவித்யாலயம். பிறந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களிலெல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து வந்திருக்கும் மாணவ செல்வங்களின் எதிர்காலம் பலமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய போட்டியின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். நட்பட்டுமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய அணி தலைவி FAF ரீஸ்மா. Yesterday is history, tomorrow is mystery, but today is a gift, that's why it's called present. ஆங்கிலத்திலே சொல்லுங்கள், தமிழில் சொல்லுங்கள். நேற்று என்பது வரலாறு, ஆனால் நாளை என்பது மர்மமானது, ஆனால் இன்றைய தினம் என்பது எமக்காக கடவுள் தந்த பரிசு. சரி, இப்போது உங்களுக்கான கேள்விக்கு வருகின்றோம். குளிர்சாதன பெட்டியிலே இருக்கின்ற வாயு, குளிர்சாதன பெட்டியில் உள்ள வாயு எது என்பதே உங்களுக்கான கேள்வி. CFC. குளோரோஃப்ளோரோகார்பன். இல்லை, அதை அணி சேர்ந்து வேறொருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். கல்முனை அல் பஹரியா மகா வித்தியாலயத்துக்கு சந்தர்ப்பம். எவருக்குமே புள்ளிகள் இல்லை, சரியான விடை அமோனியா என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை அல் பஹரியா மகா வித்தியாலயத்துடைய அணி தலைவி NF மின்ஹா. நீ உன் நேரத்தை வீணடிக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி பொது அறிவோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. 2028 ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ள நாடு எது? எது என்பதே உங்களுக்கான கேள்வி. நாடு அல்லது நகரத்தை சொல்லலாம். ஆதியானியை சேர்ந்து வேறொருவர் படி அளிக்கலாம். எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. அமெரிக்கா. ஐக்கிய அமெரிக்கா என்பது சரியான விடை. பாராட்டுகள். 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பட்டுமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் நட்பட்டுமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயத்தின் போட்டியாளர் RM ஆசிப். Education is the key to success. கல்வியே வெற்றிக்கான வழி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இந்திய தேசிய கீதத்தை எத்தனை செகண்ட்களில் பாடி முடிக்க வேண்டும்? இந்திய தேசிய கீதத்தை எத்தனை செகண்ட்களில் பாடி முடிக்க வேண்டும்? 5. இல்லை, அதை அணை சேர்ந்த ஒருவர் விடை அளிக்கலாம். 52 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது நட்பட்டுமனை அல் அக்ஸா மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் கல்முனை அல் பஹரியா மகா வித்தியாலயத்துடைய மாணவி MSF சிம்ஹா. சுத்தம் ஈமானின் பாதியாகும். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, சூரியனில் காணப்படும் 2 வாயுக்களும் எவை? சூரியனில் காணப்படும் 2 வாயுக்கள். ஒன்று ஐதரசன், அடுத்தது ஆக்சிஜன். அதை அணை சேர்ந்த வேறொரு விடை அளிக்கலாம். CO2. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். மீதேன். இல்லை, எவருக்கும் புள்ளிகள் இல்லை. ஹீலியம் என்பதே சரியான விடை. ஐதரசன், ஹீலியம் என்பதே சரியான விடை. அடுத்து